இந்துமதியோட படுக்கை அறைக்கு எதிர் வீட்டு பையன் சஞ்சீவ் நுழைஞ்சு அவளை கட்டி பிடிக்கிறான். இந்துமதிக்கு கோவம் வந்துருச்சு. ஓங்கி அரைஞ்சிட்டா. அவளுக்கு ஆண்கள் மேலேயே நம்பிக்கையே கிடையாது. அவ நம்புற ஒரே ஆண் தன் கூட பிறந்த அண்ணன் சலாம் மட்டும்தான். ஆனா அந்த சலாம் என்ன செய்றான்னா, தங்கச்சி வீட்ல இல்லாத நேரமா பார்த்து வீட்டு வேலைக்காரி திலகத்த கட்டி பிடிக்கலான்னு போறான். மணி ராத்திரி 8:40 ஆகுது. 10 மணிக்கு தான் தங்கச்சி வருவான்னு இவனுக்கு தெரியும். வேலைக்காரிய போய் கட்டி பிடிச்சுட்டான். எந்த தைரியத்தில கட்டி பிடிக்கிறான்னா, இந்த வேலைக்காரி திலகத்த இதுக்கு முந்தின நாள் அந்த வீட்ல வேலை செய்ற வேலைக்காரன் செவுடன் போய் கட்டி பிடிச்சிருப்பான். அப்போ திலகம் செவுடன தள்ளி விட்டுருப்பான். இத இந்த முதலாளி சலாம் தூரத்துல இருந்து பார்த்திருப்பான். அப்போ திலகா போய் சொல்லுவா சலாம் கிட்ட, "அவன் தெரியாம கட்டி பிடிச்சுட்டான். மன்னிச்சு விட்டுறலாம்" அப்படின்ட்டு. இப்போ இவனுக்கு என்ன தைரியம்னா, வேலைக்காரனையே மன்னிச்சு விடலான்னு சொல்லும்போது, நம்ம முதலாளி நம்ம போய் கட்டி பிடிச்சா எதுவும் சொல்ல மாட்டாங்கிற தைரியத்துல போய் கட்டி பிடிச்சுட்டான். இந்த தள்ளிவிடப்பட்ட செவுடனுக்கு ஒரு மன உறுத்தல். என்ன செய்றான்னா, எதிர் வீட்டு சஞ்சீவ போய் பார்க்குறான். சஞ்சீவ் கிட்ட சொல்றான், "உங்க கால அமுக்கி விடுறேன். ஒரு நாளனா காசு கிடைக்குமான்னு?" கேட்குறான். ஏன்னு சஞ்சீவ் கேட்குறான். அதுக்கு சொல்றான், "நான் திலகத்த அனுமதி இல்லாம கட்டி புடிச்சுட்டேன். ஒரு பொண்ண அனுமதி இல்லாம கட்டி பிடிக்கிறது தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாளனா காசு குடுத்தா ஏதாவது அவளுக்கு வாங்கி குடுத்து நான் மன்னிப்பு கேட்பேன்" அப்படின்னு சொல்றான். சஞ்சீவ் உடனே எட்டனா காசு எடுத்து குடுக்குறான். ஏன்னா, இவனும் இந்துமதிய அனுமதி இல்லாம கட்டி பிடிச்சான்ல. ஒரு வேலைக்காரன் சொல்லி தெரியுது. ஒரு பொண்ணு அனுமதி இல்லாம தொடக்கூட கூடாது அப்படின்னு. இப்ப சஞ்சீவுக்கும் மனசுல என்னன்னா, இந்துமதிகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. இந்துமதிய பார்க்க கோவிலுக்கு போறான். இந்துமதி கோவிலுக்கு வெளியில வந்து அவளோட செருப்பு எங்கன்னு தேடிட்டு இருக்கா. அப்போ சஞ்சீவ் அந்த செருப்ப கையால எடுத்துட்டு வந்து அவ கால் கிட்ட போடுறான். "ஏன் அப்படி பண்றன்னு?" இந்துமதி கேட்கிறா. சொல்றான், "உன்ன அனுமதி இல்லாம நான் கட்டி பிடிச்சுட்டேன். அதுக்காக உன் கால தொட்டு மன்னிப்பு கேட்கலான்னு நான் நெனைக்கிறேன். ஆனா நீ காலத்தோட அனுமதிக்கலன்னா என்ன பண்றது? அதனால உன் கால் செருப்ப தொட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு" சொல்றான். அவளுக்கு ஒரு சின்ன சிரிப்பு. அவளுக்கு என்னதான் ஆண்கள பிடிக்காம இருந்தாலும், சஞ்சீவ் மேல ஒரு பிரியம் இருந்திருக்கு. சஞ்சீவோட சிகரெட் லைட்டர தான் தலையணைக்கு அடியில ஒளிச்செல்லாம் வச்சிருப்பா. சரி, இவன் நம்மள லவ் பண்றாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் சஞ்சீவும் போய் கட்டி பிடிச்சிருப்பான். இது ஒரு பக்கம் இருந்தாலும், செவுடன் நாளனாக்கு ஒரு மல்லிகைப்பூ வாங்கிட்டு திலகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக போறான். ஆனா திலகம் அந்த கதவ திறந்துட்டு சேலையெல்லாம் சரி பண்ணிட்டு வெளியில வரா. பின்னாடி சலாம் வரான். இவங்களுக்குள்ள ஏதோ தப்பு நடந்திருக்குங்கிறத செவுடன் புரிஞ்சுக்கிறான். செவுடன் ரொம்ப தீவிரமா திலகத்த காதலிச்சவன். திலகத்து பேர நெஞ்சிலேயே பச்சை குத்தி வச்சிருப்பான். ஆனா, திலகத்த இந்த நிலைமையில பார்த்ததும், அவன் மனசுல இருந்த காதலும், கையில இருந்த மல்லிகை பூவும் அப்படியே மண்ணுல விழுது. முழு கதைய பார்க்கறதுக்கு என் பேருக்கு கீழ நிழல் நிஜமாகிறதுன்னு இருக்குல்ல, அதுல ஒரு கிளிக் பண்ணுங்க. நன்றி.